அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கி பேசினேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இது கொஞ்சம் பரபரப்பான செய்திங்க. இதயம் பலவீனம் உடையவர்கள் எப்படி நீங்கள் இந்த செய்தியை கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு தெரியல. முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணுறதை கூட பாருங்கள். ஏன் நான் இவ்வளோ மனம் உடைஞ்சு பேசுகிறேன் அப்படின்னா, அயர்லாந்தில் பயங்கரமான ஒரு போராட்டம். பார்க்கறதெல்லாம் அப்படி கொளுத்தி எறிகிறாங்க. நார்த் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அங்கே தான் அப்படின்னா இங்கே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே செல்ஃபி பாய்ஸ் மீது பெரிய ஒரு தாக்குதல். 21 அப்பாவி பொதுமக்கள் உறங்கி கொண்டு இருக்கும்போது தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். சரி, இங்கே தான் ஒரே கலவர பூமியாக இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் போகணும் அப்படின்னா, அங்கே ரஷ்யா 3000 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்ரைன் கொக்கரிக்கிறாங்க. முடிஞ்சு உங்கள் கதை, நாட்டை விட்டுட்டு எங்கே ஓட போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்கே உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களே, அந்த சக்தி படைத்தவர்கள் மட்டும் அந்த பதிவுக்குள்ளே வாங்க. என்னை எதுவும் கஷ்டப்படுத்தி என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு லைவாக கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் பதிவு உங்களுக்கு நான் வீடியோ பதிவு தான் ஆரம்பிச்சிடறேன். நான் இது பெல்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்ஃபாஸ்ட் அப்படின்னா நார்த் அயர்லாண்டுடைய தலைநகர், மிக முக்கிய ஒரு பகுதி. அது இல்லாமல் இங்கே அகதிகள் உள்ள நுழையக்கூடிய ஒரு சொர்க்க பூமி இது. அது இல்லாமல் அகதிகள் வந்தாலும் அவங்கள அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுட்டு அப்படி பார்த்துப்பாங்க அவங்கள. அந்தளவுக்கு ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அது இல்லாமல் இது யூகேனுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தானாலுமே இன்னும் தனி நாடுக்கான அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அவங்க எல்லாமே யூகேனுடைய இதில் தான் இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு விரிவடைந்து எங்கள் யூகேவுக்குள்ளே விடுமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஐரோப்பாவுக்குள்ளே விடுமா, ஐரோப்பானுடைய கஷ்டமான காலகட்டம் நெருங்கி விட்டதா அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு சில வீடியோ பதிவுகளும் காட்டுறேன். நான் ஒரு நாளைக்கு முன்பே நான் பதிவுகளை எடுத்து வச்சுட்டு நேற்று ஆர்கே சேனல் போடாதனோட விளைவு பாருங்கள். இன்றைக்கி நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம். என்னென்னா, சூடான்லேருந்து வந்த ஒரு அகதி அவன் உள்ளே போகும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்ல எங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அவர் 32 வயசு தான் அவருக்கு. அவன் மார்பு மேலே ஏறி உக்காந்துட்டு, அந்த வீடியோ பற்றி என்னால் ஷேர் பண்ண முடியாது, நைஃப் வச்சுக்கிட்டு பண்ணுறான். மக்கள் ட்ரை பண்ணுறாங்க, பக்கம் நெருங்க முடியல. ஒரு கட்டத்தில் எடுக்கணும்னு நினச்சிட்டான் ஃபுல்லாகவே. அப்புறம் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு லென்த்து குச்சி எடுத்துகிட்டு அவனை போய் அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அவன் கீழே விழுந்து விடவே இல்லை. அவரை நல்லா ஒரு கண்ணவே கத்தியில் குத்திட்டான். அதுக்கப்புறம் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு போராடிய நிலையில் அவரை மீட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட செய்தி என்ன, இறந்துட்டான்ற ஒரு தகவலும் வருது, இல்லை பிழைத்து கொண்டான்ற மாதிரி தகவலும் வருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேற்றே வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க. வெடிச்சு எரிஞ்சு அந்த பெல்ஃபாஸ்ட் ஃபுல்லாகவே போராட்டம். அகதிகள் தங்க வைக்கிடுகிற பகுதிகள், அகதிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துலையும், அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், இது எல்லாமே கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள், லோக்கல் பிரஜைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க. எப்படி நீ அகதிகளை தடுக்காமல் விட்டீங்க? இது யாருடைய தப்பு? ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய தப்பு. எத்தனை தடவை சொல்கிறது, ஊர் பேர் தெரியாமல் யாரோ ஒருத்தன் வரான், உள்ள நுழைஞ்சு நம்ம மக்களை கொள்கிறான். இன்றைக்கி அவங்கள கொள்றாம நாளைக்கு என் குடும்பத்துக்குள்ளே நுழைய மாட்டான்னு என்ன உத்தரவாதம்? உங்களால் தடுக்க முடிஞ்சால் நாட்டை ஆளுங்க, தடுக்க முடியலாம் நாட்டை விட்டு போயிடுங்க. ஏன் இப்படிலாம் நீங்கள் நாட்டை ஆளுந்துருக்கீங்கன்னு ஒரு போராட்டம். இந்த பெல்ஃபாஸ்டில் நடந்த போராட்டம் யூகே முழுவதும் பரவுகிறது. அமைதியான போராட்டம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது இதுக்குள்ளே கட்டுப்படுத்திட்டாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா அடுத்த நாளைக்கு ஐரோப்பாவுக்குள்ளேயும் பரவுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு அகதிகளுடைய ஆட்டமும் பாட்டமும் அட்டுழியங்களும் அதிகமாகி விட்டது என்று லோக்கல் மக்கள் சொல்லனா துயரம் ஆளுகிறார்கள். ஏன்னா சர்வசாதாரணமாக இப்படி கேட்டு பெல்ல தட்டுறான், தட்டி வெளியே வந்தால் டம்முன்னு அடிக்கிறான், ஏதாவது ஒரு பிசிக்கலாக அட்டாக் பண்ணுறான். இது சர்வசாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் வருது. அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, அங்கே அயர்லாந்துக்குள்ளாரே வெல் ஆர்கனைஸ்டு டீம் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெல் ஆர்கனைஸ்டு டீம் அப்படின்னா அவங்க யாரை குற்றச்சாட்டுனா, மோஸ்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ், யங் மக்களையும் சரி எல்லாம் இதுக்கு இங்கே ஒரு டீமே
வெல் ப்ரிப்பேர்டாக அவங்கள வர வச்சு நல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஃபுல்லாக இன்றைக்கி பரவி இருக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டோட இதே போயிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு. மெயினாக அந்த போராட்டம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அகதிகள் மீது வெறுப்பு போராட்டமாகவும் இருந்தது பெருளவுக்கு. அவங்களுடைய ஹோட்டல்ஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய தாக்கமும் பெரிய அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வேறு விதமான வெறுப்பாக மாறிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்திகள் அந்த வண்ணம் தான் இருக்கிறது. பட் இது எல்லாமே என்ன அரசாங்கம் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தடுக்க முடியுதா இல்லை போராட்டம் விரிவடையுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அங்கிருந்து வந்த செய்திகள் அனைத்தும் கண்ணுக்கு தெரியலாம் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பெல்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, மற்ற நகர்களுக்கும் பரவி கண்டு இருக்கிறது. இது அயர்லாந்தில் நடந்த துயர சம்பவம் இது. ஏன்னா ஓரளவுக்கு இருக்கிறதுல யூகேல கொஞ்சம் அதிக அகதிகள் வருவாங்க. ரொம்பலாம் துன்புறுத்த மாட்டாங்க, ஓரளவுக்கு சேஃபாக தான் இருப்பாங்க. இப்போ அடுத்து ஸ்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட அதிகமான அகதிகள் வரவே இருப்பாங்க. எப்பவுமே ஸ்பெயினுக்கெல்லாம் அகதிகளின் சொர்க்க பூமி அப்படின்னா அது ஸ்பெயின் தான். அந்த அளவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார். ஒரே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிய மாட்டார். வாங்க கண்ணுங்களா, வாங்க அப்படின்வாங்க. அவங்களும் ஒரு சந்தோஷமாக வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்பெயின் இருக்குது. இதில் எங்கே மற்ற கண்ட்ரிக்கு பரவிடுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு செல்ஃபி பாய்ஸ் மீது, அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில், இந்த வரைபடத்தில் 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். பக்டியா அப்படின்ற ஒரு பகுதியிலும், கோஸ்டம்ன்ற ஒரு பகுதியிலும், குனார் அப்படின்ற ஒரு பகுதியிலும் திடீர்னு குறி வைக்கிறாங்க. அடுத்தடுத்து வான்வெளி தாக்குதல், போர் விமானத்தின் மூலமாக தாக்கல் நடத்துகிறாங்க. பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 26 தீவிரவாதிகளை கொன்று விட்டோம். எப்படி சொல்கிறாங்க, 26 தீவிரவாதிகளை கொன்று விட்டோம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் ஒரு சில புகைப்படங்களை என்னால் ஷேர் பண்ண முடியல, வீடியோ பதிவு ஷேர் பண்ண முடியல, கண்ணில் பார்க்க முடியாத பதிவாக இருக்குது. எல்லாமே குழந்தைங்களாக இருக்காங்க. அதில் பாதி பேர்த்துக்கு மேலே. அதில் ஒரு 2 வயது குழந்தைகள் ஆரம்பித்து குழந்தைகள் தங்குகின்ற இடத்தை தாக்கல் நடத்தி விட்டு இவர்களையா நீங்கள் தீவிரவாதி என்று கூறுகிறீர்கள் அப்படின்றாங்க. 13 சிவிலியன்ஸ், அப்பாவி மக்கள், அப்பாவி குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தி விட்டு இவர்கள் உங்களுக்கு தீவிரவாதிகளான்றாங்க. ஏற்கனவே இந்த மறுவாழ்வு மையத்தில் தங்கி இருந்த நிறைய ஒரு மக்கள் மீது தாக்கல் நடத்தி 90லிருந்து 100 பேர் பக்கம் இறந்து போனது பெரிய துயரமாக இருந்தது. அப்பயே கொஞ்சம் செல்ஃபி பாய்ஸ் கோவம் வந்து அணுகுண்டு பாய்ஸ் அடிப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் விட்டுட்டாங்க, ஏன்னோ சற்று பொறுமை காத்து விட்டார்கள். பட் எந்த தடவையும் ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு டீம் வந்து எல்லை நோக்கி வருதுன்றாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் இந்த தடவை அணுகுண்டு பாய்ஸ் கொஞ்சம் பதிலடி கொடுக்கலாமான்ற மாதிரி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ரஷ்யா சீக்கிரமாக ஆயுதங்கள் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு இவங்க தரப்பில் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஆப்கானிஸ்தானோட பாகிஸ்தான் நவீன ஆயுதங்களை வைத்திருக்காங்க, போர் விமானங்களாக வைத்திருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் முரட்ட பசங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்காது ஆப்கானிஸ்தான்கிட்ட. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடுதல் தகவல். அப்படியே இங்கே வந்தால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஆரம்பித்த அந்த போராட்டம், ஜேஏஏசி அமைப்பு அறிவித்த அந்த போராட்டம் நேற்று இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் 40ன்றாங்க, 90ன்றாங்க, 150ன்றாங்க. ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ளார நுழைஞ்சி ஒரு கிராமத்தில் மட்டுமே 7 பேர் பக்கம் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த தனிப்பட்ட கிராமம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மட்டுமே. அதனால் இன்றைக்கி அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் ராவல்கோட்ன்ற பகுதியும் என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்து செதறி இருக்குது. அது இன்னும் பரவி இருக்கு, இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். இந்த எல்லையில் ஒரு தாக்குதல், சொந்த மக்களையே கொன்று குவிக்கிறது பாகிஸ்தான். அந்த எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தானோட குழந்தைகளை கொன்று குவிக்கிறது பாகிஸ்தான். இனி பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்குமா, என்ன நடக்க போகிறதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பட் கொஞ்சம் ட்ரபுளில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7:30 சுற்றி விட்டதுன்னா அடுத்து என்ன நடக்க போதோ பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம உக்ரைன் கிட்ட வந்துடலாம். உக்ரைன் கிரிமியானுடைய முக்கிய பாலங்களை அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க. கிரிமியா வந்து தனது கனெக்ஷன்லேருந்து கட் பண்ணுறாங்க. 70லேருந்து 120 ட்ரக்குக்கு மேலே டெய்லி போகக்கூடிய ஒரு பாதை மீது அடிக்கிறாங்க. இந்த பாதை ரஷ்யா வந்து எதிர்பார்க்காத ஒரு பாதை. அது இல்லாமல் இன்னொரு சவால் என்னென்னா 3000 கிலோமீட்டருக்கு தள்ளி ரஷ்யா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஏசிய நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அடிச்சிட்டாங்க.
அடிச்சுட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, இனிதான் உங்களுக்கு ஆட்டமே ரஷ்யா, முட்டிக்க போகிறோம் உங்கள் கதையை. இது எங்களுடைய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ், தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ். இதெல்லாம் உங்களால் தடுக்கவே முடியாது, எல்லா எல்லையும் கடந்து போகும்னு சொல்லிட்டு மொத்தம் 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 3000 கிலோமீட்டர் தள்ளி, அதுதான் ரொம்ப முக்கியம், எவ்வளோ 3000 கிலோமீட்டர் தள்ளி உக்ரைனுடைய தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஃப்ளமிங்கோ ஏவுகணை நேராக சென்று சம்பவ இடத்தை ரீச் ஆகிருக்கு, பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்கு. ரஷ்யானுடைய செய்தி தொடர்பாளர் ஜெக்ரோவா அவர்கள் யார் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முழுக்க கனடா தான் காரணம். இந்த ஃப்ளமிங்கோ மிசைல்ஸை தயாரித்து எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் கனடா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்குன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா கனடா நேட்டோ நாடுகள் இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கனடாவை அடிக்கலாம், மற்ற நாடுகள் அடிக்காத அளவுக்கு. ஏன்னா இப்போ நிலைமைக்கு கனடாவை அடித்தா அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் ஓடி வராது. ஏன்னா கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் அது இது வரிகளை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. 51வது மாகாணமாக இணைஞ்சிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் இவங்க ஒரு கேப்பில் பார்த்து கனடாவை மட்டும் மிரட்டுன்னு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த மிரட்டல்கள்லாம் என்னங்க பாஸ், உங்களுக்கு அடுத்தடுத்து வரைபடங்கள் காட்டுறங்க பாஸ். இந்த கெர்ஷன் பகுதியில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, மெயின் பாத்தை கட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ரஷ்யா உள்ளே நுழையிறாங்க. அது இல்லாமல் பெல்குரோத் பகுதிக்கு கீழே ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் அடுத்தடுத்து உக்ரைன் முன்னேறுறாங்க. உங்களுக்கு 2 வரைபடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புகைப்படத்தையும் காட்ட விரும்புகிறேன், நான் வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். அந்த சிவப்பாக இருக்கிறது எல்லாமே உக்ரைனுடைய அதிமுக்கிய இயற்கை வளங்கள். ஒன்று எண்ணெய் கிடங்குகளாக இருக்கும், அப்படி இல்லை உற்பத்தி நிலையங்களாக இருக்கும். இது எல்லாமே உக்ரைன் அடித்திருக்கிற பகுதிகள் தான். அடுத்து உங்களுக்கு வரைபடமாக கூட காட்ட விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக அவங்க போன 2025 எல்லாமும் சேர்ந்து 650 டார்கெட் தான் அடித்தாங்க ரஷ்யாவுக்கு. ஆனால் 6 மாதத்தில் 800 டார்கெட் அடிச்சிருக்காங்க. 800 டார்கெட்டுமே இந்த தடவை அவ்வளோ லட்டு மாதிரி டார்கெட் ஒன்றுமே. ரஷ்யா சொல்லணும்னா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இனி வாழ்வாசாவா போராட்டத்தில் இருக்கிறது. இனி உங்களால் ஒன்றுமே எங்ககிட்ட நெருங்க முடியாதுன்னு இறுதி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இனி முடிவெடுக்க வேண்டியது ரஷ்யா தான். ரஷ்யா இதுக்கப்புறமும் அப்படியே பொறுமையாக இருந்தாங்கன்னா நிறைய இழந்துடுவாங்க, எல்லாத்தையும் இழந்துடுவாங்க. ஈவன் அவங்க மாஸ்கோவையே டார்கெட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது புடின் அவர்கள் இருக்கிற பகுதியை டார்கெட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கிறது பெருசு இல்லை, அது அவங்களால போடவும் முடியாது. அணு ஆயுதம் போட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து அதை தள்ளி வச்சுடுவாங்க. அணு ஆயுதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ரஷ்யாவுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, ஓர்ஸ்னிக் மிசைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான். இதுக்கப்புறமும் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இழந்து நிற்க போகிறீங்க. இது யார் உங்களுக்கு உணர்த்த போகிறாங்கன்னு தெரியல. அவங்க அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க, உங்கள் கண்ணில் ரத்தம் வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க நீங்கள். அந்த அளவுக்கு அவங்க முன்னேற்ற பாதையிலும் அடுத்தடுத்த நெருக்கடிகளும் கொடுத்துட்ருக்காங்க. நேற்று கூட மாஸ்கோவில் ரஷ்யாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய கொலேனல் ஒருத்தர், அவர் பேர் டேமிர் டேவிடோ அவர்கள் காரில் ஏறும்போது குண்டு வெடிப்பு தாக்குதல் பிளான் பண்ணி அடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் உக்ரைன் தரப்பில் நீ உங்களுடைய ஒரு இராணுவ ஜெனரல் கூட பயணம் பண்ணாத போயிடுவீங்களா, முடிக்க போகிறோம் உங்களோட கதைன்றாங்க. அவங்கள தேடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க உக்ரைனியர்கள். உள்ளுக்குள்ளே ஊடுருவி உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகளை கொடுக்க போகிறோம், நீங்கள் மன்னிப்பு கேட்டு வெளியேற வரைக்கும் உங்களை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை அங்கே இருக்கிறதானா அங்கேருந்து வீடியோ பதிவுகளும் தெரியுது. அங்கே மக்களை போய் பிடிக்க போனால் கூட பிடிச்சி அடிக்கிறாங்க. டேய், ஒரு உக்ரைனுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 பேர்த்த பிடிச்ச உடனே அவங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்து அந்த உக்ரைனுடைய அதிகாரிகளை பிடிச்சி அடிக்கிறாங்க. என் பையனை விடு, என் பையன் வர விருப்பம் இல்லைன்ற அளவுக்கு அங்கே நெருக்கடிகள் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலைமையில் உக்ரைன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.